வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு பாஜக மன்னிப்பு கேட்டதால் பிரச்சனையை முடித்துக் கொள்வதாக அன்னபூர்ணா ஹோட்டல் நிர்வாகம் அறிக்கை. தவறான புரிதல் ஏற்பட்டுவிட்டதால் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாகவும் பதிவு. கோவை சிங்காநல்லூர் பாஜக மண்டல தலைவர் சதீஷ் கட்சியிலிருந்து நீக்கம். அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட விவகாரம் தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியதால் நடவடிக்கை. அமெரிக்க பயணம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதனைக்குரிய பயணமாக அமைந்துள்ளது. சென்னை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உற்சாக பேட்டி. இன்னும் சொல்லணும்னா ஒரு சாதனைக்குரிய பயணமாகவும் அமைஞ்சிருக்கு. தனிப்பட்ட எனக்கு அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சாதனை பயணமாக இந்த பயணம் அமைந்திருக்கின்றது. முதல்ல அமெரிக்கா மற்றும் சிகாகோவில் 18 நிறுவனங்களுடன் 7,618 கோடிக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். 11,500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் பேட்டி. இந்த 19 ஒப்பந்தங்கள் மூலமா 7,618 கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. இதன் மூலம் 11,516 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு. தேசிய கல்விக் கொள்கை விவகாரத்தில் பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்துவேன். மெட்ரோ ரயில் திட்ட நிதி தொடர்பாக வலியுறுத்த உள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேட்டி. அன்னபூர்ணா உரிமையாளரிடம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நடந்து கொண்ட விதம் வெட்கப்பட வேண்டியது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். ஜிஎஸ்டி குறித்த தொழில்நுட்ப நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைத்தார் என்பதற்காக அதனை ஒன்றிய அமைச்சர் கையாண்ட விதம் என்பது ரொம்ப எடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொதுமக்களிடமும் வணிகர்களிடமும் குறைந்தபட்ச நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு செல்வ பெருந்தகை கண்டனம். அதிகாரத்தில் இருப்பவர்கள் பொதுமக்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதிர்க்கட்சிகளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வணிகர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று குறைந்தபட்ச நாகரிகம் கூட இல்லாமல் இப்படி செய்திருப்பது எல்லோரையும் வருத்தத்துக்குரிய ஆக்கியிருக்கிறது. அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசனை அவமதித்ததாக குற்றம் சாட்டி காங்கிரஸ் சார்பில் கோவையில் கண்டன ஆர்ப்பாட்டம். பன்மாலையை அணிந்து செல்வ பெருந்தகை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பாஜகவுக்கு எதிராக கோஷம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் அமெரிக்க பயணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். அறிக்கையாக நிச்சயமாக மக்களுக்கு அவர்கள் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு என ஏற்கனவே பல நாடுகளுக்கு போய் வந்திருக்காரு. ஆனா இதுவரைக்கும் அவர் சொன்ன எந்த திட்டங்கள் இங்கு தமிழகத்தில் வந்திருக்கிறது என்ற மக்கள் கேள்வி பெருசா இருக்கு. இப்ப அமெரிக்கா முதலமைச்சர் ஈர்த்து வந்துள்ள முதலீடு மூட்டைகளை தான் சென்று இறக்க வேண்டும். முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் குறித்து சீமான் விமர்சனம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது குறித்த வீடியோவை மீண்டும் பதிவிட்டார் விசிக தலைவர் திருமாவளவன்.
செப்டம்பர் 12ஆம் தேதி மறைமலை நகரில் நடந்த விசிக மண்டல செயற்குழுவின் முழு காணொலியை பதிவிட்டுள்ளார். கணவர்களை இழந்த பெண்களின் கண்ணீரை பிரதிபலிக்கும் வகையில் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ஏற்பாடு. இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கும் இல்லை என திருமாவளவன் மீண்டும் திட்டவட்டம். விட்டு கதரும் தாய்மார்களின் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோமே தவிர இதில் எந்த தேர்தல் கூட்டணி கணக்கே இல்லை. மறுபடியும் நான் சொல்லுகிறேன், தேர்தல் கூட்டணி கணக்கு இந்த அரசியலில் இல்லை. இதை நான் தேர்தலுக்காக நடத்தினேன்னா இதை விட அசிங்கம் வேறு எதுவும் இல்லை. நான் நடத்துகிற இந்த மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் நடத்தினேன்னா அது எனக்கு மிகப்பெரிய அசிங்கம். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் பட்டப்பகலில் வழக்கறிஞர் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் நகை, 50,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளை. சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் தீவிர விசாரணை. மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் உடல் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தானமாக வழங்கல். ஆராய்ச்சி பயிற்சி நோக்கங்களுக்காக சீதாராம் யெச்சூரியின் உடல் ஒப்படைப்பு. டெல்லியில் உள்ள சிபிஎம் தலைமை அலுவலகத்தில் சீதாராம் யெச்சூரியின் உடலுக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இறுதி மரியாதை. திமுக எம்பிக்கள் TR பாலு, தயாநிதி மாறன் ஆகியோரும் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. நடிகர் விஜயின் கடைசி படத்தை வினோத் இயக்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. அனிருத் இசையமைக்கும் இந்த படம் அக்டோபர் 2025 வெளியாகிறது. ஜனநாயகத்தின் தீபத்தை ஏற்றுபவர் விரைவில் வருகிறார் என இடம்பெற்றுள்ள வாசகத்துடன் விஜய் பட போஸ்டர் வெளியீடு. அரசியல் வருகையை குறிக்கும் வகையிலான வாசகம் இணையதளத்தில் பேசுபொருளாகி உள்ளது. தமிழ்நாட்டில் ஆராய்ச்சி படிப்புக்கான கல்வியின் தரத்தை உயர்த்த வேண்டும். ஒரு சில கல்வி நிறுவனங்களில் மட்டுமே PhD கல்வித்தரம் சிறப்பாக உள்ளதாக ஆளுநர் RN ரவி பேச்சு. அரசு பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் சொற்பொழிவாற்றிய மகாவிஷ்ணுவிற்கு செப்டம்பர் 20ஆம் தேதி நீதிமன்ற காவல். போலீஸ் காவல் முடிந்து சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் சிறையில் அடைப்பு. மது ஒழிப்பு மாநாடு நடத்தும் திருமாவளவனுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாழ்த்து. மது ஒழிப்பு மாநாட்டினை யார் நடத்தினாலும் வரவேற்கத்தக்கது எனவும் கருத்து. ஒழிப்பு மாநாடை நடத்துகிறார். அதற்கு தேமுதிக சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு அழைப்பு வரவில்லை. அழைக்கும் பட்சத்தில் அதை பற்றி நாங்கள் ஆலோசித்து யார் செல்றாங்க என்பதை சொல்வோம். (2026) சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவோடுதான் கூட்டணி. தேமுதிக துணை பொதுச் செயலாளர் LK சுதீஷ் பேட்டி. புதுச்சேரியில் விரைவில் பயன்பாட்டிற்கு வரும் சோலார் மூலம் இயங்கும் டிஜிட்டல் சிக்னல்களை எவ்வாறு கையாள்வது என போக்குவரத்து காவலர்களுக்கு சிறப்பு பயிற்சி முகாம். பென்னாகரம் அருகே பல 100 ஆண்டு காலமாக சுடுகாட்டிற்கு வழித்தடம் இல்லாமல் தவித்து வந்த கிராம மக்கள். அரசு முன்வராததால் கிராம மக்களே சாலை அமைத்த அவல நிலை.
திருப்பத்தூர் தலைமை மருத்துவமனையில் பிரசவம் பார்க்க கூட மருத்துவர்கள் இல்லாத அவலம். மருத்துவர்கள் பற்றாக்குறையால் கர்ப்பிணிகள், தாய்மார்கள், நோயாளிகள் அவதியுறுவதாக புகார். கும்பகோணத்தில் நடக்கும் இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்த இளையராஜாவுக்கு உற்சாக வரவேற்பு. உலக பிரசித்தி பெற்ற பட்டீஸ்வரம் துர்க்கையம்மன் கோயிலில் இசைஞானி இளையராஜா சாமி தரிசனம். ஹேமா கமிட்டி திரைத்துறையில் மட்டுமல்லாது அனைத்து துறைகளிலும் அமைக்கப்பட வேண்டும் என கவிஞர் வைரமுத்து வலியுறுத்தல். புதிய இந்தியாவை எழுதுவதற்கான தொடக்கமாக ஹேமா கமிட்டியை பார்ப்பதாகவும் கருத்து. இந்த ஹேமா கமிட்டி என்பது எல்லா மாநிலங்களிலும் முக்கியமான துறைகளில் அமைக்கப்பட வேண்டிய ஓர் அமைப்பு என்று நான் நினைக்கிறேன். திரைத்துறையில் மட்டுமல்ல, நாட்டின் எல்லா துறைகளிலும் பெண்கள் பாதுகாப்பை நாடுகிறார்கள். இந்த ஹேமா கமிட்டி ஹேமா கமிட்டி போல ஒரு குழுவை அமைப்பதற்கான தேவை தமிழ் சினிமாவில் இதுவரை எழவில்லை. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் கருத்து. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோயில் கும்பாபிஷேக விழாவிற்கு சீர் வழங்கிய இஸ்லாமியர்கள். சமூக நல்லிணக்கத்தை பெருக்கும் வகையில் நடைபெறும் இதுபோன்ற சம்பவம் தமிழகத்தில் மட்டுமே நடக்கும் என பொதுமக்கள் நெகிழ்ச்சி. நாகர்கோவில் ஏழகரம் பெருமாள் கோயிலில் விமர்சையாக நடைபெற்ற ஆவணி பெருந்திருவிழா தேரோட்டம். ஏராளமானோர் கோவிந்தா கோவிந்தா என முழக்கம். சேலம் மாவட்டம் ஓமலூர் செட்டிப்பட்டி பெருமாள் கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் விமர்சை. கேரள சண்டை மேளம், உள்ளூர் பறை முழங்க கருட வாகனத்தில் பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி. வேண்டியவர்களுக்கு புறவாசல் பணி நியமனம் அளித்து வாக்களித்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள்? புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம். டெல்லியில் தன்னுடைய இல்லத்தில் உள்ள பசு ஈன்ற கன்றை கொஞ்சி மகிழ்ந்த பிரதமர். கன்றுக்கு தீபஜோதி என பெயரிட்டு நெகிழ்ச்சி. வருகிற 15ஆம் தேதி பிரதமர் மோடி 3 நாள் பயணமாக ஜார்க்கண்ட், குஜராத், ஒடிசா மாநிலங்களுக்கு பயணம். 12,400 கோடி வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல். விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் எழுதிய கடிதம் 37 கோடி ரூபாய்க்கு ஏலம். அணு ஆயுதங்களின் திறன் குறித்து கடிதத்தில் இடம்பெற்றுள்ளதாக தகவல். அமெரிக்கர்கள் குறைவான தீமையை தேர்வு செய்ய வேண்டும். அதிபர் வேட்பாளர்கள் ட்ரம்ப், கமலா ஹாரிஸ் குறித்து போப் பிரான்சிஸ் கருத்து. ஆசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தது இந்திய அணி. காலிறுதிச் சுற்றில் 2-1 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வீழ்த்தியது. நடிகர் ராகவா லாரன்ஸின் 25வது படத்தின் அப்டேட் வெளியானது. தெலுங்கு இயக்குனர் ரமேஷ் வர்மா இயக்குவதாக படக்குழு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இதுவரை ரசிகர்கள் விஜயை தேடி சென்றார்கள். இனிமேல் மக்களை தேடி விஜய் வருவார். விஜயின் அரசியல் பயணம் குறித்து லெஜண்ட் சரவணன் கருத்து. இல்ல, அது இப்போ முன்னாடி ரசிகர்கள் விஜயை தேடி போயிட்டு இருந்தாங்க. இப்ப விஜய் சார் ரசிகர்களை தேடி வரப்போறாரு. ரசிகர்கள் கொண்டாட்டம் தானே.